மக்களே, தேர்டு டைம் T20 வேர்ல்டு கப்பை இந்திய அணி கைப்பற்றி பல ரெக்கார்டு, பல சரித்திரத்தை அப்படியே உலக அளவில் உடைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ எத்தனை பேர் இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கீங்க, எப்படிலாம் கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மூலியமாகவும் லைக் மூலியமாகவும் தெரிவிச்சிருங்க. இப்போ போவோம். ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் எந்த ஒரு டீமுமே ஒரு வாட்டி வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு திரும்ப அவங்க டிஃபெண்ட் பண்ணதே கிடையாது. இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு டிஃபெண்ட் த டைட்டில். 2024 அடிச்சாங்க ரோஹித் சர்மா தலைமையில. இப்போ ஸ்கை நான் அதை தக்க வைக்கிறேன்ற மாதிரி ஸ்கை அந்த உலக கோப்பையை தக்க வச்சிருக்கிறார். இதுல ஸ்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு இருக்குது. இது வரைக்கும் அவர் T20 கேப்டனா இருந்து ஒரு சீரீஸை கூட தோத்ததே கிடையாது. ஸோ அப்படியாப்பட்ட நபர் இந்த உலக கோப்பையை தோத்துருவாரா, அதையும் நான் ஜெயிச்சு காட்டுறேன்ற மாதிரி ஸ்கை தலைமையில அந்த டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓகே, இது ஒன்று. அடுத்து, எந்த நேஷன் ஹோஸ்ட் பண்ற நேஷன் இந்த T20 நடத்துற அந்த ஏரியாவில் இருக்குல்ல, இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் இது வரைக்கும் உலக கோப்பையை ஜெயிச்சதே கிடையாது அப்படின்ற ஒரு வரலாறுமே இருந்தது. அதுக்கு எல்லாத்தையும் நாங்களே முற்றுப்புள்ளி வைக்கிறோன்ற மாதிரி இந்த உலக கோப்பை இந்தியாவே ஹோஸ்ட் பண்ணி இந்தியாவே அந்த உலக கோப்பையை ஜெயிச்சிருக்கு அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்கு. மூணாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எல்லா டீம்ஸுமே 2 வாட்டி தான் அந்த உலக கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸா இருக்கட்டும், இங்கிலாந்தா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும். அதை மீறி யாருமே ஜெயிச்சதில்ல. இந்தியா தான் இப்போ அதெல்லாம் தாண்டி 3வது முறையாக இந்த உலக கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த மேட்ச் நடந்தது இல்லையா, ஃபைனலு, அந்த ஃபைனல் நியூசிலாந்துக்கு இது வரைக்கும் T20ல 3 வாட்டி மோதி இருக்காங்க. நியூசிலாந்து கிட்ட ஜெயிச்சதே கிடையாது இந்தியா. அதையும் முறியடிச்சிட்டாங்க. அகமதாபாத்ன்ற ஸ்டேடியத்துல இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம், ஒரு பதட்டமே இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேடியத்துல முக்கால்வாசி நம்ம ஃபைனல்ஸ் ஆடி தோத்து தான் போயிருக்குமே தவிர்த்து ஜெயிச்சது கிடையாது. அது எப்படா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. நாங்க இந்த வெற்றி எல்லா தடைகளையும் உடைச்செறிஞ்சு புதிய சரித்திரத்தை எழுதும் வெற்றியாகத்தான் இந்திய அணிக்கு எல்லாமே இருந்திருக்கு. ஏன்னா ஒண்ணு கூட சாதகமா இல்லை. எல்லாத்தையும் அந்த சாதகமா இல்லாத அனைத்து விஷயங்களையும் சாதகமா ஆக்க போவதுதான் இந்த வெற்றி அப்படின்ற மாதிரி முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.